ஒரு பையன் அவனோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரான். அவனோட தாத்தா பாட்டி வீடை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்கிறதுனால அங்கே இருக்க காட்டுக்குள்ளே போய் விளையாண்டுட்டு இருக்கான். விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது, போ போ போ. உடனே அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஷாக். ஏன்னா ஒயிட் கிளாத் போட்டுட்டு ஒரு ஹேட் போட்டுட்டு 8 feet டாலுக்கு ஒரு லேடி நின்றுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கு, அதுவும் லாங் ஹேரோட. இவன் பார்த்த உடனே பயந்துட்டு வேகமா ஓடி போறான். ஓடி போய் அவனோட பாட்டி கிட்ட இதை சொல்றான். அவன் தாத்தா கிட்டையும் எல்லாத்தையும் சொன்னவாட்டி நான் பார்த்தது யாருன்னு சொல்லி கேக்குறான். அவன் தாத்தா நீ பார்த்தது ஹச்சிசா குசாமான்னு சொல்றாரு. அவ ஒரு பெண்ணாவி, அதுவும் ரொம்ப உயரமா இருப்பா. அவளோட டார்கெட் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவள் ஒரு பங்களால 4 சாமி சிலைக்கு நடுவுல அவளை வச்சு கட்டிடுறாங்க. அதுல ஒரு சிலை உடைஞ்சதால அவ தப்பிச்சிடுறா. அவ தப்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ தான் அவளை ஆளா பாத்திருக்கன்னு சொல்லி அவன் தாத்தா அவன்கிட்ட சொல்றாரு. அப்புறம் அவனை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க. அதுவும் சுத்தியும் உப்பெல்லாம் வச்சு சேஃபா அவனை லாக் பண்றாங்க. அவன் உள்ள போய் பயந்து உட்கார்ந்துருக்கும் போது அவனோட தாத்தா பயப்படாத, நானும் வேணா உள்ள வந்து படுத்துக்கிட்டுமான்னு கேக்குறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறான். ஆனா அவனை சுத்தி இருந்த உப்பெல்லாம் கருப்பா மாறுது. அவனுக்கு ஒரு சத்தமும் கேக்குது, போ போ போ. சரி, இது நம்ம தாத்தா இல்லைன்னு நினைச்சிட்டு அழுதுகிட்டே படுக்கிறான். ஏன்னா ஹச்சிசா குசாமாவால வாய்ஸ் மாத்தி பேச முடியும். பேசி நம்ப வச்சு அவ கடத்திடுவா. காலையில பொழுதும் விடியுது. அவங்க அப்பா அம்மா வந்து அவனை கூட்டிட்டும் போறாங்க. அவனோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா கூட அவங்க அப்பா அம்மா அவனை கூட்டிகிட்டே வரமாட்டாங்க.